தமிழர் நாள் விழாவில் உங்களெல்லாம் ஒன்றா சந்திச்சு உண்மையாகவே மனதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் ஆயிரக்கணக்காக பிள்ளைகளோட அம்மா ஐயாவோட ஒன்றா வந்திருக்கீங்க. இது கனடாவில் மறுபடியும் எங்களோட தமிழ் மக்கள்ன்ற ஒரு ஒற்றுமையாக எடுத்து காட்டுற மாதிரி தான் இந்த தமிழர் நாள் விழா நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் இந்த தமிழர் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆர்கனைசர்ஸ், தொண்டர்கள், ஒவ்வொரு அமைப்புகள், இங்கே வந்திருந்த ஒவ்வொரு கடைகள் எல்லாருக்கும் பெரிய நன்றி. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முதல் எங்களுக்கு முன்னால் பெர்ஃபார்ம் பண்ண கலைஞர்கள், குறிப்பாக ஈழத்து கலைஞர்கள், தமிழ்நாட்டு கலைஞர்கள், எங்களோட தொப்புள் கொடிகள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். எங்களோட மக்களை தொடர்ந்தும் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் கனடாவிலேயோ வேறு நாடுலையோ எந்த நாட்டில் நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் தமிழர்கள். நாங்கள் பிறந்து வளர்ந்த தமிழீழம். இன்றைக்கும் எங்களோட தமிழீழத்தில் எங்களோட மக்கள், செம்மணியில கொல்லப்பட்ட மக்களை நாங்கள் தோண்டி தோண்டி எடுக்க எங்களோட தமிழ் மக்களின் எச்சங்கள், சிறு பிள்ளைகளின் எலும்புகள் 500க்கு மேற்பட்டு வந்து கொண்டே இருக்குது. இந்த இன அழிப்பை செஞ்ச ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான தண்டனையை அந்த ஒவ்வொரு செஞ்சாக்கள் தண்டனையை எடுத்து கொடுக்குறேன்டா. நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வரணும். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் அந்த தண்டனையை எடுத்து கொடுக்கணும். அதோட எங்களோட மக்கள் ஈழத்தில் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க மக்களுக்கான ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஒரு என்ன தேவையண்டா, நாங்கள் கனடாவில் மட்டும் இல்ல உலகத்தில் எந்த மூலையில போயும் தமிழ் மக்களுக்கு என்ன விடிவென்று கேட்டா எல்லாரும் ஒற்றை குரலை சொல்லுவாங்க, எங்களுக்கு தேவை தமிழீழம் தானண்டு. நான் இன்றைக்கு சொல்லுவேன், எங்களுக்கான ஒரு விடிவு வெளியில இருந்து வரப்போறதில்லை, இன்னொரு நாட்டில இருந்து வரப்போறதில்ல. எங்களுக்கான விடிவு எங்கட தலைமுறை, அடுத்த தலைமுறைகிட்ட தான் வரும், எங்கட பிள்ளைகள்கிட்ட தான் வரும். நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கும் தான் வரும். அது இங்க கனடா, ஒவ்வொரு லண்டன், ஆஸ்திரேலியா எல்லா நாடும் ஒன்றா வரும்போது, அடுத்த தலைமுறை ஒன்றா வரும்போது அதுக்கான ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை தமிழீழத்தை நோக்கி போகும். அந்த நோக்கி போகும் போது அது ஒரு கூட்டு பாதையா இருக்கும், கூட்டு பொறுப்பா இருக்கும். அதுதான் எங்களோட மக்களோட விடிவு, அதுதான் தமிழீழத்தின் ஒரு விடுதலையா இருக்கும். அது ஒரு கூட்டு பயணம். அந்த பயணத்துல உங்கள ஒருவனா நான் தொடர்ந்தும் பயணிப்பேன். நன்றி, வணக்கம். ஓகே, பாத்தீங்க, ஒரு நோ வக்கம் அப்படியே கூப்பிட்டு நாங்கள் வாங்க பழகலாம். Can you say hi to everyone? Say hi. சரி, என்ன பேர் உங்களுக்கு? பவானிகா, அக்ஷயா, கருணிகன். உங்களுக்கு என்ன பேர்? ஆரவி. ஓகே, எத்தனை வயசு உங்களுக்கு? 10. 7. 10. 9. 7, 9. பாத்தீங்களா? We got a good age range here. Yeah. Are you guys having fun? Yeah. What's your most favorite thing about Tamil Fest? Everything. Now we get to see people sing and other stuff. And to see my favorite singer. Who's your favorite singer? Bison. Bison! Oh, we got a big fan for Bison. Anybody else here for Bison? Bison is our favorite singer. Yeah. Do you have a favorite song of Bison? வண்ணமயிலேறும் என் தங்கவடி வேலோ, கண்டனுனை காண என்னோடி வடி வேலோ, செந்தமிழை காக்கும் வீர் செவி கொடியாயோ, எண்ணி எண்ணி பாடும் உன்னை கண்ட நடியா.
Come on! Huh? When Bison comes, would you like to come back on stage with Bison? Yes! Okay. We'll work on that for you. Give it up for these wonderful kids! Say bye. ஓகே இப்போ எல்லாரும் கொஞ்சம் படம் கேப்பினம் உங்களை நீங்க இப்ப சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேமஸ் ஆயிட்டீங்க தெரியும் தானே ஆக்கள் படம் கேப்பினம் வேணுமாண்டா சார்ஜ் பண்ணலாம் ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் என்ன வேணுமோ தம்பி ஏன் சொல்றேன் நல்லா பிளாத்தா படம் கேட்டா காசு கேளுங்க சரியோ சரி சரி one more time for these little goodies எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க சரி சாப்பிட்டாச்சோ சாப்பிடலையா பின்னுக்குள்ள ஜெஃப்னா மீட்லாண்ட் இருக்குது நீங்க சாப்பிடலையான்னு சொல்றீங்க போஸ்டரா வச்சிருக்கீங்க தெருவுக்கு தெருவு கொத்து ரொட்டி விங்ஸ் ஆர் சாப்பிட்டேன்னு சொல்லட்டா அங்க அங்க வடிவான அம்மம்மா இருக்கிற அந்த மெரூன் கலர் சாரியில கீழே இருக்கிற அவ கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பா ஏன்னா நானும் சாப்பிட்ட அப்புறம் அப்படிதான் வீட்டை இருப்பேன் நான் இப்படிதான் நித்திரையும் தூங்கலாம் நம்மளுடைய படித்து பாய் இருக்குது பின்னுக்குள்ள யாராவதுக்கும் பாய் வேணுமாட்டா டக்கண்டு போட்டு சாப்பிட்டு வாய்ஸ்னு வர திரும்பி எழுப்புங்க ஏ உண்மையா நல்ல பிளான் தானே All right, let's talk to some more people. How are we doing, kids? Good. What's your name? Bhairavi. How old are you? 8. Is this your first time at Tamil Fest? Yeah? Are you having a good time? Yeah? What did you eat? Nothing yet. அம்மா அப்பா ஒண்ணும் வேண்டல என்ன VIP ல இருந்து சாப்பாடு ஓ ஷோ பார்த்துட்டு சாப்பிடுவோம் ஓகே பைரவி கட்டிக்காரி அதான் இதுல இருந்து விளங்குது முதல்ல இங்கே இத்தனை பேர் இருக்க இத்தனை தமிழ் பேர் இருக்க நான் எம்எம்ஏண்டா முதல் என்னன்னு சொன்னால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஓகேயா இருக்கும் கணக்க பேர் நான் பாக்ஸர்ன்னு நினச்சி சொல்லுவேனும் அது ஓகே நான் சொல்லுவேன் எம்எம்ஏ வந்து ஒரு கலந்த தற்காப்பு கலை என்று சொல்லலாம் தமிழில் அப்படின்றால் பாக்ஸின் கிக் பாக்ஸின் காலார் அடிக்கலாம் கையால் அடிக்கலாம் முழங்கையால் அடிக்கலாம் முழங்காலார் அடிக்கலாம் விழுத்தி அடிக்கலாம் உருட்டி அடிக்கலாம் லாக் பண்ணி அடிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு கேம் ஸோ ஒரு விளையாட்டு தான் ஆனால் ஒரு வித்தியாசமான விளையாட்டு தமிழ் ஆக்கள் இதுக்குள்ளே கூட போயிட ரைட்ஃபுல்லி பேரண்ட்ஸ் என்ன நினைப்பினும் ஒரு பேரண்ட்ஸுக்கும் எஸ்பெஷலி எங்கள்கிட்ட அப்பாவுக்கு புள்ள கேஜுக்குள்ளே போய் அதை லாக் பண்ணி அந்த கேஜை லாக் பண்ணிவிட்டு அடிவடுன்னு சொன்னால் ஒருத்தருக்கும் பிடிக்காது எங்கள்கிட்ட அப்பாவுக்கு பிடிக்காது அப்பா வர மாட்டேன் சப்போர்ட்டிவ் ஆனால் வேற பார்க்கல அது புள்ளே அப்படி செய்கிறது ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் நான் அந்த கொடியை தூக்கி இப்படி மேலே வச்சு அதை பார்த்தோன்னே அவைகளுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் அதான் எனக்கு விளங்கப்படுத்தினது நான் என்ன செய்யணும் வருங்காலத்திலேண்டு அந்த கொடியை கொண்டு அவைகளுக்கு இருக்கிற சிரிப்பு நான் வெண்டோன்னு அவையல்ட கண்ட இருக்கிற அந்த தீ எல்லாத்தையும் பார்த்தா அது நான் 40 வயதாலும் அடிபட்டு கொண்டிருக்கலாம் என்ன அறியாமே அந்த கொடியிட்ட அந்த கை போயிடும் நான் இப்போ கணக்கு ஆக்களோட அடிபட்டுட்டேன் கணக்கு எத்னிசிட்டிஸ் கணக்கு வித்தியாசமான ஆக்களோட வித்தியாசமான நாடுகள எல்லாம் அடிபட்டுட்டேன் ஆனால் அந்த வெள்ளைக்கு அந்த கை என்ன அறியாமையே போய் அந்த கொடியை தூக்கி அப்படியே தூக்கி மேலே வேற எங்கள்ட வலிகள் எங்கள்ட தடைகள் எங்கள்ட வரலாறுகள் எல்லாம் மண்டைக்கு ஓடும் ஸோ நான் போய்கொண்டே இருப்பேன் அந்த வழிகளோட இப்போ அடுத்த ஜெனரேஷனையும் நான் பார்த்துக்கொள்ளணுமென்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது இந்த ஸ்போர்ட்ஸில் எஸ்பெஷலி ஸோ இப்போ நாங்கள் லண்டன்ல இந்த தாய்கட்டன் இந்த ஜிம் ஸோ அதில் அடுத்த ஜெனரேஷனை வளர்க்கணுமென்று நான் எப்பயோ தொடங்கிட்டேன் இப்போ அது வடிவாக போய் கொண்டிருக்கு கணக்க பொடிகள் இப்போ பல வலிக்கிட்டு கணக்க கேர்ள்ஸ் இப்போ இதுக்குள்ளே வரணுமென்று ஆசை வந்துட்டுது எல்லாரும் அப்படியே இருக்கும் நான் வரேன் அல கடவுள திரண்டு வந்திருக்கீங்க எல்லாரும் வேணா நன்றி 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 வணக்கம் ஓகே ஓகே ஸோ பாருங்கள் பாரு வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கந்தன் உன்னை காண இனி ஓடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேசல் மொழியானோ என்னை பாடும்
கண்டனறிவானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கண்டனறிவானோ தோளிலே வாழ்காவடி சுமந்து ஓடினேன் நெடுபாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் நுழைந்து பாடினேன் படிவேலனை நினைத்து. ஓகே எல்லாரும் ரெடியா? அக்ஷயா அண்ட் ஆரவி அங்க இவங்க கைத்தட்டல் அங்கள் சின்ன குட்டிகளுக்கு அவை பின்னுக்குள்ள சொல்லிட்டீனாம் பாய்ஸனோட படம் எடுக்கணும் கதைக்கணும் எவ்வளவு செய்ய இருக்கணும் ஸோ ஹியர் வி கோ எவ்வளவு குட்டீஸ் ஞாபகம் இருக்குதோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது ஸோ நாங்கள் இப்போ ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க அவை திரும்ப இப்போ நான் முக்கியமா பவானி கிட்ட மைக்க கொடுக்க போறேன் அவ ஒன்றும் சொல்ல போறதில்ல ஆனா அவ உங்களுக்கு பாட போறா ஓகே ஓகே யூ ரெடி ஓகே 3 2 1 வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ கண்டனுனை காண என் நொடி வடிவேலோ செந்தமிழை காக்கும் வேல் செவி கொடியாயோ எண்ணி எண்ணி பாடும் உன்னை கண்டனறியாயோ எண்ணி எண்ணி பாடும் உன்னை கண்டனறியாயோ. அங்க இவங்க கைத்தட்டால் மறுபடியும் பவனிகா அக்கா வாகிசன் ஆச்சரியமா இருக்குதா? எனக்கு இது லைக் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதான் ஒரு பெரிய சந்தோஷம். ஏனென்றால் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிஹர்சல் டைமுக்கு போயிருந்தேன். நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தேன் இந்த ஸ்டேஜுக்காக தான் நாங்கள் அந்த டைம் போய்க்கல ஒரு 2 சின்ன பிள்ளை ஓடி வந்து அவள் எனக்கு அந்த கொத்து ரொட்டி கட்டி தரேன் நான் ஆடுறேன் பத்த பிறகு வண்ணமயில் ஏற போகுது. ஸோ அப்போ எனக்கு ஜோஜ் அப்படின்னா நான் எல்லாரும் என்டர்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஆனால் குழந்தைகள்கிட்ட போய் சேர்றது வந்து ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் இல்லை, அது அடுத்த ஒரு யுகத்துக்கான ஒரு அப்டேட் மாதிரி. ஸோ இவேல்டில் இருந்து ஹைலையும் முருகன் பாட்டு போய் சேர்ந்தது செம ஹாப்பி. மறுபடியும் அங்கே இவங்க கைத்தட்டல் அண்ட் கருணிகன் வாகிசன்ஸ் ரைட் பிஹைண்ட் யூ ஓகே தமிழில் இல்லாட்டிக்கு இங்கிலீஷில் என்ன உங்களுக்கு வருதோ நோ ப்ராப்ளம். What do you want to say to him? Is there anything you want to say? That I like his rapping and the songs he said. Can we please give Karunian a great round of applause? The generation is soon coming, and with that being said, Bhavnika actually has a phone, Sundar. Sundar, ready-ஆ வந்துட்டீனமா? அவை சொல்லிட்டீனம் ஃபோன் அம்மாண்ட ஃபோனை கொண்டு வந்து சொல்லிட்டீனம் வந்தா நாங்க படம் எடுக்கணும் மட்டும் சொல்லிட்டீனம். So as they take a picture, அதிலே முன்னுக்கு இருந்தாங்களா ஓடி சின்ன புள்ளியில் ஓடி வந்தவன் அவையிலே அனுப்புங்க வேற வேற. Of course, no problem. Kuttiyal, would you like to come too? There you go. Thank you, Vaisen. Okay, we'll let them come through. இங்கே எல்லாம் சந்திக்கிறீங்க யூரோப், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாம் சொல்லுவீங்க போகிற நீங்கள் எங்களோட மக்கள் எங்கே உங்களுக்கு பிடிச்ச இடம் பாயசம் சொல்லுங்க உண்மையாக சொல்லுவான் சொல்லுங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி சொல்ல முடியல. உண்மையாகவே எங்கட சனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிருக்கிறேன். எங்கட சனம் எல்லாமே நல்லது தான். ஏன்னா எங்கே ஒரு மூல முடக்கில் இருந்தாலும் எங்களோட பொடியனை கூப்பிடு அவனுக்கு ஒரு புட்டை வச்சு சாப்பாடு கொடுக்கணுமெண்டு எங்கே போனாலும் எங்கள் சனம் கொண்டாடுறது. டொரண்டோவில் நான் சொன்ன ஒரு மினி ஈழம் இங்கே இருக்குதுங்க. ஸோ வேற அளவில் என்னோட தமிழாக்கலிங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேன் பேஸும் வேறு எங்கெங்க எங்களுடைய இதில் இருந்து சின்ன குட்டிகள் மட்டும் இருக்குது. அவ்வளோத்துக்கு நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணீங்க அடுத்த ஜெனரேஷனை. அந்த வேலையில் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? அப்படி உலகம் முழுக்களும் ஈழத்தமிழ் மக்களும் உங்களை பார்க்குற அளவுக்கு நிற்கிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு எட்மண்டனில் ஒரு ஷோ பண்ணினான். அந்த ஷோவில் வந்து ஒரு 20% ஈழத்தமிழ் மக்களும் 80% தமிழ்நாட்டு தமிழ் மக்களும் இருந்தாங்க. ஸோ அப்போ என்னுடைய ஆரம்ப முதல் பாட்டு வந்து எல்லாமே தாயகம் சார்ந்து இருக்கும். அவைகளுக்கு எப்படி விளங்கும் போது நினச்சா அவையில் வந்து என்னென்னு சொல்லினோம், தம்பி நாங்கள் வந்து உங்களோட பாட்டு எல்லாமே கேட்டிருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஃபேன் அண்ட் மிகப்பெரிய ஒரு இறைவன் மாதிரி நிற்கிற ஒரு ஆள் உங்கள்கிட்ட கூட்டத்தில் தான் வந்திருக்கிறார், உங்களோட தலைவர். ஸோ அதனால் உங்களை விரும்புகிறேன். அதாவது எங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், எங்களுக்கு கிடைக்கிற அடையாளம் எல்லாமே ஈழத்தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற அடையாளம். அதால் தான் சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய அண்ணன் அம்மா மேலே வரைக்கும் எங்களை கொண்டாடுறது காரணம். மற்றும் வாய்ஸ் ராப்சலோன் லேபிளை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதை எப்படி தொடங்கினீர்கள், எதுக்காக தொடங்கினது, என்ன இன்ஸ்பயர் பண்ணினது உங்களுக்கு? முதலாவது என் 2 ஃப்ரெண்ட்ஸ் சரியோ, அதாவது திசோன் அட்விக். நான் ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கல, என்னோட இருந்தது அவங்களாம்.
அதுக்கு பிறகு கனவேர் வந்து எங்களோட டீமை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணவன். அப்போ நான் சொன்ன விஷயம் அப்படி என்றால் இதுதான் பிரச்சனையே. ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் தான் கன விஷயங்கள் இழந்துட்டோம். ஆனால் நாங்கள் தான் உலகத்திலேயே எங்களோட தமிழ் மக்கள்லாம் அதிகம் ஒற்றுமையான ஆக்கள். ஆனால் எல்லாரும் மாறி சொல்கிறது எங்களோட தமிழாக்கள் ஒற்றுமை இல்லையாண்டு. உண்மையிலேயே ஒற்றுமையான இனம் எங்களோட தமிழ் இனம். அதில் 1-2 கருப்பாடுகள் இருக்கிறது தான் பிரச்சனை. அதை விட நாங்களாம் ஒற்றுமையான ஆக்கள். அதை விட எங்களோட டீம் எப்படி உருவானது என்றால் ரப்சிலோன்ற டீம் வந்து மெயினாக உருவானதுக்கு ரீசன் உண்மையிலேயே நாங்கள் ஒரு எங்கெண்ட படைப்புகள் வெளியில் வரணும். இப்போ எல்லாரும் ஓகே தென்னிந்திய பாடல் கேட்கலாம், வேறு நாட்டுகள் பாட்டு கேட்கலாம். எங்களோட நாட்டிலேருந்து வர்ற பாட்டுகள் ஒரு காலத்தில் பெரிய வைரலான பாட்டுகள் ஏன் இப்போ இல்லை ரெண்டு ஜோசி கேட்கல. எங்களை பற்றி பாட ஒத்தரும் இல்லை. எங்களை மாதிரி கதைக்கிறத சிலாக்கள் நினைக்கணும் ஐயோ இப்படி கதைக்கக்கூடாதுண்டு. நான் தமிழ்நாட்டில் குக்கிங் ஷோ போய்க்கல முதலாவது என் மைண்டில் இருந்தது எந்த ஸ்லாங் நான் மாற்ற மாட்டோம். அது எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. அது மாதிரி படம் வந்து நான் ஹீரோவாக படம் சைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹீரோவை படம் சைன் பண்ணிக்க கேட்ட விஷயம் ஓகே இந்த தமிழில் கதை கேட்கல உனக்கு கஷ்டமாக இருக்கும் எப்படி டப்பிங் செய்ய போகிறேன்ட்டு. நான் சொன்னேன் என்னுடைய தமிழில் கதைக்கிற மாதிரி இருந்தால் நான் படம் செய்கிறேன், இல்லாட்டி நான் செய்யலைன்ட்டு. ஏனென்றால் இது வந்து ஒரு அகங்காரமோ இல்லை அது ஆணவமோ கிடையாது. இது எனக்குரிய அடையாளம். இது என்னுடைய தமிழ், நான் இப்படி தான் கதைப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. ரப்சிலோன் வந்து முற்று முழுதாக எங்களுக்காக உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். இப்போ ஒரு 2 இயர்ஸாக அதில் பாட்டுன்னு வேற இல்லை. ஏன்னா நாங்கள் 3 பேரும் ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல கான்சர்ட் பண்ணுறதால. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு புது முகத்தோட சேர்ந்து ரப்சிலோனில் பாட்டு வரும். ஏன்னா எங்களோட ஸ்டேஜ் எங்கள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட. One more time for Vahi sir.